அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅதஹ். அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹ் காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100,000க்கு மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கிறதுல சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலி இப்னு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் ஷுஐப் அல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் இப்னு அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதுனால பைஹக்கியில் அலி இப்னு ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் இப்னு அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வாராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழியை அறிவிக்கிறதால இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐப் அல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர் ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முர்சலான செய்தி. முர்சலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டேருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின்னு கேட்டிருந்தா அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முர்சல். தாபிக்கு மேலே அறிவிப்பால் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த 3 இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலி இப்னு ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த 3 வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம் என்ன ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்த அளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்த அளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்து இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அஹ்மதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யகுன் லஹும் ஃபிதாஉன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதாஅஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயு அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா, அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது, டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது, எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது. அதுதான் பரிகாரமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்ன தபக்காத்தில் அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது அந்த பத்ர் வாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு 4000 திர்ஹம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்ஹத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 பேருக்கு படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்ஹம் சரியா ஈக்குவலாக 10 பேருக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலீம்னு சொல்லலை. 4000 திர்ஹம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது 4000 வந்திருக்கு. அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்ஹம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிறாங்க 10 பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4000 திர்ஹம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றதை ரசூலுல்லாஹ் இறக்கி செஞ்சிருக்கலாம், மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலுல்லாஹ் எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். உண்மையே கல்வி அறிவண்டு இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவண்டு இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சேன்னா எத்தனாம் ஆண்டு படித்தாங்க இல்லை, எழுத்தறிவு தான். எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்டா, பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்கண்டோ அல்லது பிஏ எம்ஏ முடிச்சா இருக்கிறாங்கண்டோ அர்த்தம் இல்லை. அதில் உள்ள என்ன அர்த்தம் பண்ணால் எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம். அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு. அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவன் மொழியையும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான்.
இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம், அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு 3 விதமான அறிவிப்பு என்ன செய்து இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார பிள்ளைகள் ஒருவருக்கு. அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறாரு, அடிச்சிட்டார். அப்போது ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரபனி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார், எனக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன், சரியா, யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஅதிஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்குது தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விளங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறாருன்னா பழிவாங்கிறதுக்கு செய்கிறார். அதனால் நீ திருப்பி போக வேண்டாம்னு அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹ்மதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம 2வது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள், எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொன்னால், அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார். இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வராரு. முன்கருல் ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார். அவர் ரசூலுல்லாஹ்கிட்ட ஹதீஸ்களை கேட்பார். ஆனால் அவருக்கு மனனம் வராது. ஆனால் ரசூலோட பேச்சு அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும். ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது. அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலுல்லாஹ் இஸ்தஇன் பியமீனிக், உங்களோட வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா என்ன எழுதிக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிவிட்டு வஅவ்ம பியதிஹி லில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள் கவனமாக வைக்கணும். இப்படி சொன்னார்கள் அரபு தானே, சரியா, இப்படி சொன்னார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹதீத் இமாம் திர்மிதி அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தஈஃப் என்றாரு. இமாம் திர்மிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானி பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திர்மிதி பலகீனப்படுத்துகிறார். அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார், இதை பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பால் வரிசை முழு மார்க்கம் கிடைச்சு, ஒரு அறிவிப்பால் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை. இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தஈஃபான செய்தி, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது. ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சு கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகானா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, இந்த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனால தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை.
அதாவது மாலிக் இப்னு ஜோசம், மாலிக் இப்னு அதாவது இந்த சொராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சொராக்கத் இப்னு மாலிக் இருக்காரு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, ஒரு குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியல. அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் எதையுமே என்ன செய்கிறாரு, வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னோட சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட செய்கிறாரு, பார்த்துக்கொள்ளு சொன்னார்கள்னு வருது. இந்த செய்தி புகாரில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபஸஅல்துஹு அய்யக்துப லி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதித்தாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார், பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா, அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர், சரியா, அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலுல்லாஹ் ஃபகதப, அவர் எழுதுறாரு ஃபீ ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுறாரு, தோளில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள், அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்காண்டா ஒரு பகுதி, அதீமன் சொல்கிறது தோல், சரியா. அதீமன்ற தோல் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல், மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோலுக்கு என்ன செய்கிறது இது சொல்கிறது, கடத்த தோல்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுறாரு, எதில் எழுதினார், சரியா அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள்னு மாலிக் இப்னு சுராக்கா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீஸா இல்லையா, ஹதீஸ். ரசூலுல்லாஹ் எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீஸ் தானே அது, சரியா. அது இப்போ இதே முழுமையான ஹதீஸ். எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா, நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள், இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு இதாக இல்லையா, என்னது அதாவது ஒரு ஹதீஸா இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை ஒன்று இருக்கலைன்னு என்ன செய்யுது மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுங்க. அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியலில் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார், வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு உட்படக்கூட எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் ஒன்று சஹீல் புகாரி 7192 வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இந்த முஹையிசாவுடைய செய்தி, அப்துல்லா இப்னு சஹல் முஹையிசா இவங்க 2 பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்து அதை பெரிய சம்பவம், அதை ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று ஃபகதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம் பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இதை விரிவாக பேசியிருந்தேன், எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபர் கொஞ்சம் மதீனாவிலிருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது, எழுத்து மூலம் எழுதி என்ன ஒரு தோளில் எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய்வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்களோட சிந்தனையில் எப்படி வாய்வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடியும் வாய்வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவின்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா. இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலுல்லாஹ் நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலுல்லாஹ் எழுத்தை என்ன செஞ்சுக்கிறார், பயன்படுத்தி. இப்போ இது ஹதீஸா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷய தகவலை சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி இருக்கிறார்கள். இது பொது வழக்கிலையும் வரும், ஹதீஸ் என்ற வட்டத்துக்குள்ளே இது என்ன செய்யும் வரும் என்றதை சொல்கிறேன். எழுதி இருக்கிறான்ற தகவல் வார இந்த ஹதீஸை சொல்லலை, எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சு அது ஹதீதா இல்லையான்னு கேட்டேன். அது ஹதீதா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060வது இலக்கத்தில் வருது. ஹுதைஃபா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபத பில் இஸ்லாமி மினன் நாஸ். எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னு ரசூலுல்லாஹ். புகாரியில் 3060 இலக்கு. எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்க, மன் தலஃபத பில் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது. ஃபகதப்னா லஹு அல்ஃபன் வ ஹம்ஸமிஅத ரஜுலின், மிஅத்தி ரஜுலின், அல்ஃபன் வ ஹம்ஸமிஅதி ரஜுலின், 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 1700 1500 டு 1700 பேர் வரைக்கும் நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது. ஃபகதப்னா, அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம், ஹுதைஃபா சொல்கிறாரு, நஹாஃபு வ நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்ஸுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கத் ரஅய்துனா உப்துலீனா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம். ஹத்தா இன்ன ரஜுல் லா யுஸல்லி வஹ்தஹு வ ஹுவ ஹாயிஃப், பிற்காலம் வந்துச்சு தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் அதை ஹுதைஃபா ரலியல்லாஹு காலப்பதி வரைக்கும் சொல்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அதுக்கு பின்னால் உஸ்மான் எல்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே ஹுதைஃபா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத்தாயிட்டாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு, இதை பார்க்கறதுக்கு இல்லை, ஹுதைஃபா ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35 வருஷம் வரைக்கும், இப்போ 35 வருஷம் வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான இப்போ நான் இது ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் உதைஃபரான மரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னால் வார சோதனைன்னா எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க. ஏன் அந்த அதாவது ஹுரூபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவுஃப் பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், ஹுதைஃபா தான். இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபு வாயிலும் சொல்லிக்கலும், இதை அறிவிக்கிற ஆமஸும் என்ன செய்யலாம் சொல்லலாம், இது அறிவிக்கிற சுஃபியானும் என்ன செய்யலாம் சொல்லலாம், இது அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம்னா அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு மட்டும் தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம. இல்லைன்னா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு க்ரௌடு அப்போ லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூலுல்லாஹ் தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க. திவானண்டா என்ன ஒரு முழுமையாக வரலாறு தொகுத்து இந்த பெயர்கள் எல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்டார்கள் என்றால் அதுக்கு முன்னுதாரணம் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹ் எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா அது வந்து ஹுதைபியாட செய்தி. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு மக்கா வாசிகளோட பதறலையை ஒப்பந்தம் எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே. அப்போ ஏடு எங்கே போங்க, ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போய்ட்டுவாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போய்ட்டுவாங்க, அப்படியா இருந்தாங்க. எழுதுகிற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா. ஏடுகள் என்ன அவங்கள்ட்ட இவங்களோட கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம். பாரசீக ரோமர்கள் எழுதியை விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்களோட தரத்துக்கு இருக்கல. அது பின்னால் நம்ம பார்க்கல படி இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னென்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது.
உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உஸ்மான் அல்லாஹ்வுடைய அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா பின் அபி சரஹ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வஹி எழுதவராக இருந்தார் மக்கால. எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு, கொண்டு வரப்படுறாரு. அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரதியுல்லாஹு தான் பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. குர்ஆனைத்தான், ஆனால் எழுதுறதுக்குன்னு ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு, செய்து விட்டார்கள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதீனால அப்படின்றது இல்லை, அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம். அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம். இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ், இந்த செய்தியை நாங்கள் உமையா ஹிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம். ரசூல் மர்வான் பின் ஹக்கம் ஹுத்துபாவில் வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை, மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்ச சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி, மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வஹலஹா வஹுர்மத்தஹா வலம் தத்குரில் மதீனத்த வஹலஹா வஹுர்மத்தஹா, மக்காவுடைய புனிதத்தை சொன்னீங்க, ஆனால் மதீனாவுடைய புனிதத்தை நீங்கள் சொல்லலை. ஒக்கது ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி லாபத்தைஹான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஹராமாக்கினான்ற செய்தியை சொல்கிறாங்க. மர்வான் பின் ஹக்கமுடைய செய்தியில் அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம். தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல, மர்வான் பின் ஹக்கம் அதை சொல்லவில்லை, அந்த சொல்லாத ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சார், அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம், அதில் சொல்லிட்டோம். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், சொல்லிட்டு ராஃபி பின் ஹதீஜ் சொல்கிறாரு, வதாலிக இந்தனா, இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின், ஒரு யமனிய தோளிலே, ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது. அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம். தோல் பதனிடுதல் என்ற ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம். எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலான், இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹவுலானி என்ற இணைப்பு அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோலில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை ஒரு தோலில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் ஷிஅத அக்ரஅதுகஹு, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் வாசித்து காட்டுகிறேன். சரியா? அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்துட்டு சொன்னார், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன், சமிஅத்து பஅத தாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். மர்வான் ஒரு புடிவாதம் பிடிச்சது என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லணும். என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்ட்டு, அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதாக வருது. அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அதீம் ஹவுலானியில் என்ன இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்ல இயலாது. நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம். சாதாரணமாக என்ன ரசூலுல்லாஹ் எனக்கு மட்டும் வேமிச்சு தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கம். இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்துபா நிகழ்த்துறாங்க. அந்த ஹுத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஹுஸா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுஸா கோத்திரம் வந்து ஒரு கொலை செஞ்சிட்டார், பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி. அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லாஹ் ஹபஸ அன் மக்கத்தல் கத்ல அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்லை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படி தான் அபு நுஐம் சொன்னார். வஜஅலுஹு அலா ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க. ஃபீல் அல்லது கத்துலண்டு எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்துலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால் நுக்தா இல்லாமல் எடுங்க. ரெண்டுமே கத்தில் தான், ரெண்டுமே ஃபீல் தான், கத்திலும் தான் ஃபீலும் தான் அது. சரியா? இது அப்போது இது வந்து
பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு. இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்காவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்காவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதுலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னால் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னால் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுதுபா. அப்போ யமன் வாசியல் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லி யா ரசூலல்லாஹ், இது எனக்கு எழுதித்தாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன மக்காவுடைய புனிதம், அந்த யானை படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹுத்துபா, இதை எழுதித்தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கன்னு ரசூலாங்க சொன்னாங்க, இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கோட கட்டளைப்படி அதை எழுதப்படும். அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலும் மின் குரைஷ், அப்போ அந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிரண்ட நாணல் புல்லை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அந்த அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புல்லை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புல்லன்னு சொல்கிறது நானட் புல்லனுடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரில் அந்த மொழிபெயர்க்கிறதுல போட்டுருவாங்க. ஒரு நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது. நமக்கு புல்லுன்னா சின்னதே, இது வந்து நீளமான புல், விளங்கிட்டா? இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்னது குர்ஆனிய இது என்ன, இங்கே குர்ஆனி பார்க்க தானே, குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது இதுக்கு ரெண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோட வச்சுருப்பாங்க, சரியா? அப்போது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. விளங்கிட்டா? அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது. அபு அப்துல்லான சஹீஹ் இமாம் புகாரி, விளங்கிட்டா? எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா? ஃபத்ல் இப்னு துகைன், இமாம் புகாரிയുടെ ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபத்ல் இப்னு துகைன். ஃபத்ல் இப்னு துகைன் யார்? கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க்க அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி இமாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே கதபலஹு ஹாதிஹில் ஹுத்பா, இந்த முழு ஹுத்பாவையும் எழுதி கொடுத்தார்கள் என்று. அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா? எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்பாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 111வது இலக்கத்தில் வருகிறது. அபூ ஜுஹைஃபா அறிவிக்கிறாரு, அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா? ஏன்னா ஷியாக்கள் வரத்தி கண்டிக்கிறாங்களே, தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேத தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஒத்தியஹு ரஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன், அது என்கிட்ட இருக்குது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான். அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் சஃபி, அல்லது இந்த சஹீஃபால இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹாதிஹி சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ ஃபமா ஃபி ஹாதிஹி சஹீஃபா, இதில் என்ன இருக்குது? ஏன்னா 3 இருக்குது. அல் அக்ல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, என்ன அவங்களோட இதில் அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கலண்டா கட்டுதல். அதுலேருந்து அக்கலண்ட பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு அது அக்கல். வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள், அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிர்ண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா 3-4 விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க. எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்துகிறோம். இது யாரை குறிக்குதுன்னா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. அதன் அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில்
இருக்கிற சந்தர்ப்பத்திலேயும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களையும் இது குறிக்காது என்றதான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த 8 என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ். சரியா, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது. சரியா, இதில் வந்து என்ன அதாவது இந்த மூணும் இந்த 8 என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொன்னார். அப்போ அலி ரலியல்லாஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சஹீஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படி என்று சொன்னால் மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர ஹதீதன் அன்ஹு மின்னி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நான் அவ்வளோ செய்திகளை ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார். வலா அக்துப், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதை ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸுகளை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்றில் அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்களுடைய சொந்த நிலைப்பாடு அல்லது நம்ம சொன்ன விளக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹுல் புகாரியில் 114 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, தூனி பி கிதாப், அதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க, அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாப்ன்ற ரசூலுல்லாஹ் சொன்னது எழுதுகிற ஏட்டை, அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி, நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்குள்ள நோட் புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது. சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அன்றைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். அன்றைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்கிட்டா. ஆனால் அது இவங்கள்ட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை. அரபுகள்கிட்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றதால நம்ம அந்த சப்ஜெக்டாக படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வரது. அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால. ரைட். அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூனி பி கிதாப், ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பஅதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழி தவறாத வகையில் நான் எழுதுகிறேன். இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ஆலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றத அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலுல்லாஹ் அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலுல்லாஹ்களுக்கு வஹீலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன என்ற சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது, தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி ஸல்லல்லாஹு கலபஹுல் வஜா வ இந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலுல்லாஹ்களுக்கு வலி அதிகம், அதனால் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எழும்பி விடுங்கள், வலா யம்பகி இந்தி அத்தனாசு, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா ஒரு நபி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது, எலும்புங்கட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபஹரஜ இப்னு அப்பாஸ் யகூல், இப்னு அப்பாஸ் எல்லாம் வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள். இன்னர் ரஸியா குல்ல ரஸியா, இது வந்து இப்போ இல்லை, பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான். இன்னர் ரஸியா குல்லர் ரஸியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம். மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு
ஒரு என்னது மிகவும் கவலைக்குரிய நிகழ்வுன்னு இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்க அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள். இதைத்தான் நம்ம அன்றைக்கு சொல்லலாமே தவிர அல்லாஹ் தஆலா உம்மியன் என்று சொல்கிறது வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலை, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலை, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை. ஆனால் அசல் அதுதான் வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்தீங்க ஸ்கூலில் சிலபஸ் போட பேத்து தான். ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம். அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம். புக் எழுதாட்டி புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது. எதை படிச்சுட்டு இருப்போம் வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம் நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோடு சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம். தவிர இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம், அதுதான் வழிகாட்டி. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும். ஆதாரத்தில் ரெண்டும் ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதில் ரசூலுல்லாஹ் எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படி என்பதற்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும். நீங்கள் எதை என்ன மன்னர்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லலை சரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்கலுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம். இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு. அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலுல்லாஹ் காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதிகள் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டது. ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளை எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபி ஸரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம். அப்துல்லாவுடைய செய்தி அது உஸ்மான் ரலியல்லாஹு சொந்தக்காரர். புகாரில் 3617 இலக்கம். மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பக்கரா, ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கி இருந்தார். ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார். ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்போ எழுதக்கூடியவராக இருந்தார். ஃபக்கான யகூல் மாயத்ரி முஹம்மதுன் இல்லாமா கதப்து. அவர் கொஞ்ச நாளில் என்ன அதாவது முர்த்ததாய் போயிட்டார். முர்த்ததாய் போய் எங்கே போய் சேர்ந்துட்டாருன்னா கிறிஸ்தவரோடு சேர்ந்துட்டார். கிறிஸ்தவரோடு சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா இவர் பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர். பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருந்தவர். பிறகு என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அஹ்லுல் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா முகம்மதுக்கு நான் எழுதுறதை தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரம் இல்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரம் இல்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியை தொத்திடுவான் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னால் அன்றைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஓ அஜிபூபிஹி இவரை கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க. அவங்கள கவர்ந்துட்டாங்க. உடனே அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹ் தஆலா அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வஹியோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான் கொடுப்பான். வஹியோட மோதுறது என்றால் அல்லாஹ்வுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் என்று மோதுறது சரியா. அல்லாஹ்வுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் நல்லது. குர்ஆனை என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வது இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை மௌத்தாயினே அடக்கினாங்க. அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார். பூமி தள்ளி இருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சஹாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது.
2-3 முறை இப்படி நடந்த உடனேயே ஃபதரகுஹு மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இது அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சான், முடிவை கொடுத்தான். அப்படி என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 2781வது இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது 2 பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க. ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாகவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பல்ல. ஏன்னா எழுதினவங்க இவங்க 2 பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் 2 பேர் மட்டுமல்ல. அதுவும் பக்ரா ஆல இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க. குறிப்பாக ஜெயித் இப்னு சாபித் எல்லாம், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு அர்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க. அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க, எழுதினவங்க. அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க. ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்களில் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுண்டு எது வரைக்கும் சிறப்பது, அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு சிறப்பு. இஸ்லாத்தை விட்டுட்டாருன்னா அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு, இது வந்து 1-2 செய்திகள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள், அதாவது எழுத சொன்னார்கள் அப்படி என்ற பட்டியலை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, தொகுத்திருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் அஸ்ஸித்தீக், உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் எழுதினவங்க. ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம். சயீத் இப்னுல் ஆஸ், இவர் வாப்பா மறுபடியும் சேர்க்கட திருப்பி சொல்லணும். சயீத் இப்னுல் ஆஸ், சயீத் இப்னுல் ஆஸ், இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், சரியா? ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இப்போ நான் படித்தோம் மக்கள் எழுதின ஒரு தானே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம் மின் அபில் அர்கம், வணங்கிட்டா, அர்கம் இப்னு அபில் அர்கம். அடுத்தது யார் அர்கம் மின் அபில் அர்கம், அர்கம் ரதியல்லாஹுவோட வீடுன்னு சொல்லுவோமே, சஃபா மலைக்கு பின்னால் இருந்த பகுதி. அபு சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப் இப்னு அம்ர், ஜுபைர் இப்னு அல் அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு அபி பக்ர், இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர்லோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார். யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார், பத்ர் யுத்தத்துக்கெல்லாம் பிறகு. அடுத்ததாக மதீனாவில் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டோட மதீனாவில் எழுத ஆரம்பித்தார்கள் அபு அய்யுப் அல் அன்சாரி, அவருடைய பேர் ஹாலித் இப்னு ஸைத். அடுத்தது உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஅய்கீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு ஸைத், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னுல் ஹுசைப், சாபித் இப்னு கைஸ், ஹுதைஃபத் இப்னுல் யமான், ஹந்தலா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ். இவருடைய முழு பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அவருடைய சுருக்கமாக சொன்னால் அப்துல்லா இப்னு அபி சரஹ், சரியா? இவர்கள் இதோடு இணைக்கப்படுகிறார்கள். அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள். மக்கா, மதீனா, ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள் உண்டு. அபு சுஃபியான், சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா, அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா. ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்தித்தான். பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை. நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான். அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி, அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு. அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை, சரியா?
பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரும் என்ன ஆசை வரும்டா அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும். இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படி எடுத்து பார்க்குறோம். அதே நேரம் அலி ரலியல்லாஹு அவங்களோட யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டுரு ரைட்டா, சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா அவரை கொண்டு வந்து என்ன தாபீன் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துடுறது, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை. இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியா பின் அபி சுஃபியான், ஹாலித் இப்னுல் வலீத், அடுத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத்திப் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னுல் அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், அடுத்தது சயீத் இப்னுல் ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னுல் ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹதரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால ஏண்டா, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் பின் அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா பின் அபி பக்கர். அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூபுல் அன்சாரி, ஹாலித் இப்னு ஸைத், அந்த அபு அய்யூபுல் அன்சாரி, உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஐகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூலோட மகன் உபை இப்னு சலூலா அவருடைய பேர், அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரண்பாடு. உபை இப்னு சலூலா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலானே கருத்து முரண்பாடு இருக்குது. அதனால தான் இதில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலன்னு என்ன செய்யுது வருது. அப்துல்லா இப்னு ஸைத், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னுல் ஹுசைப், தாபித் இப்னு கைஸ், உதைபத் இப்னுல் யமான், ஹம்தலா இப்னு ரபி, அப்துல்லா இப்னு சஅத். 14 பேர் இதில் வரும், 27. அப்புறம் என்ன ஹுதைபியாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யஸீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியா இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னுல் வலீத், ரசூலுல்லாஹ் ஒரு குடும்பத்தில் 3 பேரை என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக்கிறாங்க. ஜஹம் பின் சஅத், ஜஹம் பின் அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இப்னுல் அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இப்னு சயீத் இப்னு சயீத், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னுல் ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹதரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 13 சொன்னோம், 16 சொன்னோம் பாருங்கள் இல்லையா. அபு சுஃபியான், யஸீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா, 16 பேர். அப்போ 27, 37, 40 வணங்கிட்டா. இப்படி ஒரு 40-42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்துக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தது ஸைத் இப்னு சாபித், உபை இப்னு கஅப். அதாவது ஸைத் இப்னு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலி இப்னு அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இப்னு ஷுஅபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இப்னு அர்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஐகீப் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்திக்கிறாங்க. முஐகீப் செய்தி புகாரி முஸ்லிம்னு பார்த்தீங்கன்னா தொழுநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழராக அவர் இருந்தார் முஐகீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹம்தலா இப்னு ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்திய நபித்தோரில் ஸைத் இப்னு சாபித்தும் முஆவியா ரலியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்படின்றத வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குர்ஆனையும் எழுதுறது முக்காத்தபா, இவ்வளோ பேர் ரசூலுல்லாஹ்வுடைய எழுத்தர்கள். குர்ஆனை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறதும் இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் அக்தியா தீர்ப்பு வழங்குகிற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான் எழுதினது இவங்க தான். அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க
பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்கன்னு தான் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட. அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால், எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம் மட்டும் எடுத்தேன். நான் தவாவின்னு சுன்னா முழு சுன்னாலிருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு 400-500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம், நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம். சரியா, பலகீனங்களும் இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலாங்கட காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா, ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுக்கு ரசூலாங்க பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீதுகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை. கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டு அவங்கள பார்த்து அனுமதிச்சிக்கிறாங்க. இதுகள் தான் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் எழுதினாங்கன்றதுல சந்தேகம் இல்லை. அப்போ ஜுஹரி தொகுத்தார்னு வருது, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தை தொகுத்தார்னு வருது. அது என்னண்டா நூலாக களஞ்சியமாக தொகுத்தல், ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக. இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே. அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டிருந்தாங்களா ரசூலாங்க? குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கலை. அபூபக்கர் காலத்தை வெளியிட்டிருந்தாங்களா? வெளியிட்டிருக்கலை. அதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் வெளியிட்டாங்க. ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு சம்பவத்தை வச்சு அபூபக்கர் சம்பவத்தை வச்சு குர்ஆன் எழுதலை நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி இருக்குது. ஒரு சின்ன ஒரு டொட், இது ஒரு துளி. அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குது, அந்த செய்திகளை எப்படியெல்லாம் ரசூலா எழுத சொன்னாங்கன்றது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரோட காலத்துக்கு வந்துடும். அபூபக்கரோட காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே, அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு, உஸ்மான் ரலியல்லாஹுவோட காலத்தில் வந்து அதை தர்த்தீப் பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹுவோட காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான் காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும். எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பகுதியில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.